கைஸ் வெல்கம் டு ஆர்கேசிஓசி. நீங்கள்லாம் எல்லாரும் 100 ஜெம் போனஸ் கிளைம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 100 ஜெம் ரிசீவ் ஆகிருச்சுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி டிஹெச் 15 வந்து பார்த்திங்கன்னா 4000 இது முடிச்சாச்சு. ஸோ 10,000 நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி டிஹெச் 15 இருக்கிற கிளானில் இருக்கிற அவங்களுக்கு எப்படிலாம் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் வாரில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து எட்டி பேஸ்டு டிஹெச் 17 ஜஸ்ட்டு மிட் பீரியடில் அப்டேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பேஸில் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குயினோடைய ஏரோவை போட்டு ஃபுல்லாக முடிச்சு விட்டு சைடுலாம் இட்டியை போட்டு இறக்கி விட்டு அப்படியே வரிசையாக இட்டியை மட்டும் எதில் இறக்கிருக்காருன்னா 7 o'clock லைனில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைனில் 45 லெவல் கொண்ட ஆசையை வச்சு அந்த ஏரோஸ்பியருங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணி போய்கிட்டே இருக்காப்புல உள்ளார. பட் ஆனால் உங்களுக்கு சவுண்டு பல்காக கேட்குறாங்க, சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேவா? சரி, இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து ரஷ் அக்கௌண்ட்டு போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு போல், சீக்கிரம் முடிச்சிருவானுங்க போல். பட் என்னோடய டிஹெச் 15 அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ஈஸியாக முடிச்சு விட்றானுங்க கைஸ். ரொம்ப கஷ்டம் ரஷ் அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா. சரி, நம்ம கிளானில் ரஃப் அக்கௌண்ட்டு பெரிய அக்கௌண்ட் சின்ன அக்கௌண்ட்லாம் கிடையாது, வந்து விளையாடுறாங்க யாருமே விளையாடலாம். ஸோ அதுதான் நம்ம கிளானு. ஓகே, இன்றைக்கி எப்படி முடிச்சு விட்ருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஆசை கடைசி வரைக்குமே அதனோட இது முடிக்கல, இட்டியும் அவ்வளோ கிடக்கு. ஸோ அதனால் ரஷ் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து இல்லை டிஃபென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கொடுக்க முடியாது. இது ஒரு ஈஸியான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, அட்டாக் மெத்தட், இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாரி. ஸோ அதேமாதிரி வந்து இன்னொன்று சாய் கிஷோர், அவர் என் ஃப்ரெண்டு தான். அவரோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா அவரோட பேஸை வந்து எப்படி முடிச்சு விட்ருக்காங்கன்னா அதே ஆள் எட்டி வச்சு முடிச்சிருக்காப்புல. எல்லாமே அப்படி தான் கைஸ் பண்ணியிருக்காப்புல. அவர் வந்து யார் இதை கிளியர் பண்ணுறதுக்கோ இல்லை மோன்லித்தை ஒரு இடம் முடிக்கிறதுக்கோ பார்த்துருக்காப்புல. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே ப்ராசஸாக பண்ணியிருக்காங்க. 2 சைடு 2 இட்டியாக போட்டு சூப்பர் இட்டியை போட்டு சென்டரில் சூப்பர் இட்டி கேனல் மாரி உருவாக்கி ஃபனல் மாரி உருவாக்கி உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. நீ என்னவா அடித்தாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஜ் ஸ்பெல்லில் போட்டு ஏரியாவை கிளியர் பண்ணிக்கிட்டு உள்ளார போய்கிட்டே இருக்காப்புல ஆள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிங்கோடைய எபிலிட்டி அடிக்கலை பாருங்கள். கிங்கோடைய எபிலிட்டி அடித்து தவிர்த்துட்டு போயிட்டுருக்காப்புல பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிங்கி பால் தாங்க ஃபுல்லாக கிளியராகி உள்ளார போய்கிட்டே இருக்குது. ஸ்பிங்கி பால் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆர்சி வந்து சாக போகிறாப்புல. ஆனால் ஆர்சியினுடைய லைஃப் வந்து முடிய போகுது. லைஃப்பை உடனே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுவாப்புல அப்படின்ட்டு. ஆர்சியோட லைஃப்பை உடனே கொடுத்து கிளியர் பண்ணுறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு வந்து ரஷ் அக்கௌண்ட்டு ஈஸியாக அடிச்சிடுவீங்க, அது தெரியும். மேக்ஸ் பேஸ் வச்சு ரஷ் அக்கௌண்ட்லாம் ஈஸியாக அடிக்கலாம். அது வாலில் ரொம்ப ஓல்டு வால், லெவல் கம்மியான வால். ஸோ வால் வந்து சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணலாம், சம்டைம்ஸ் அப்டேட் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து ரஷ் அக்கௌண்ட் வந்து அடிக்கிறது அவ்வளோ ஈஸி. பட் ஆனால் என்ன ஒன்றுனா, அதுலேயுமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், இல்லாட்டி அதுலேயுமே வந்து பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சேம் இதேமாரி ரேங்க்டு பட்டில் நான் ஒரு அட்டாக் பண்ணேன். அப்படி அட்டாக் பண்ணும்போது என்னென்னா, தெரியாமல் ஒரு 5 வந்து என்னென்னா 5 இல்லை 20 வால் பிரேக்கர் உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு டிஹெச் 15 இது எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு இது போயிடுவோம். ஏரோ கொடுத்துட்டாப்புல, ஏரோ கொடுத்து உள்ளார இறக்கிட்டாப்புல, எலக்ட்ரோ ட்ராகன் சைடில் இறக்கிருக்காப்புல, வால் பாம் ஸ்டோனரை போட்டாப்புல, உள்ளார இருக்குன்னா செல் உள்ளார கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை, ஈஸியாக முடிச்சு விட்றானுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லாமே வந்து குயினுக்கு ஹீரோஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய போர்ஷனை யூஸ் பண்ணி எல்லாமே டக்குன்னு மேலே போயிடுறானுங்க. ஓகேவா? இதில் என்ன நமக்கு இன்றைக்கி வீடியோவில் ஹைலைட்டாக அப்படின்னா 100 ஜெம் தான். யாரெல்லாம் 100 ஜெம் வாங்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு அப்படி 100 ஜெம் வரலையா, உங்களுக்கு சிஓசியை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும். என்ன டாஸ்க் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த இதில் வந்து 4000 முடிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெல்டன் வைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரோட் மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 700 ஸ்லீப்பி மைட்டு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 ஒன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதையும் பார்த்துட்டு அதை எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம டிஹெச் 18 பேஸு, டிஹெச் 17 பேஸு, அதுவே ரஷ் அக்கௌண்ட் தான். ரஷ் அக்கௌண்ட் பார்த்து தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். டிஹெச் 17 பேஸுக்கு போனோம்னா அப்படின்னா
உங்களுக்கு வந்து ரேங்க்டு பேட்டில் போயிட்டுருக்கு. ரேங்க்டு பேட்டிலில் TH17 ரேங்க்டு பேட்டிலில் திடீர்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? திடீர்னு நீங்கள் வந்து உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா அதை அடிக்க முடியுமானா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் ரேங்க்டு பேட்டில் அட்டாக் பண்ணதோடையோ உங்களுக்கு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி காட்டுறேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக அட்டாக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வால் பிரேக்கர் கொண்டு போயிட்டேன். இது ஒரு ரஷ் அக்கௌண்ட்டு. பட் எனக்கே திடீர்னு என்னடா ஆச்சு, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் நம்மக்கிட்ட இருக்குது என்னது, டோட்டம் ஸ்பெல்லை வச்சு உள்ளார டக்குன்னு போயிட்டே இருந்தேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெத்தட் என்ன பண்ணுவோம், ஆர்சி வச்சு திரும்ப கிளாக்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக இன்விசிபிளை போட்டு ஃபுல்லாக ஒரு பக்கம் எடுத்தோம். ஆர்சி வந்து நமக்கு வந்து மோனலத்தை எடுத்து கொடுத்தாப்புல, நல்ல வேலை. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா எல்லாமே அப்டேட் ஆகி தான் இருக்குது. பட் ஆனால் நம்மக்கிட்ட ரெட் ரூல்ஸ் ஓகே, நல்லா அடிச்சு வச்சுருக்கோம், நல்லா பக்காவாக போட்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்மளும் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ராயல் சாம்பியனு. ஸோ இதுதான் நம்ம வந்து இதுலேயும் பார்த்தோம். என்ன பண்ணோன்னா ராயல் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது ட்ரூப்ஸை வந்து எடுத்துருச்சு, பாதி ட்ரூப்ஸை முடிச்சு விட்டுருச்சு கிளானில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இது குயின் வச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இங்கே பாருங்களேன், ப்ளம்பை வச்சு உள்ளார இறக்கி அங்கே ஒரு ஸ்பெல்லை போட்டு க்ளோன் ஸ்பெல்லை போட்டு ப்ளம்பை இது முடிச்சாச்சு. டவுன் ஹாலையும் முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது 10 உள்ளார இறக்கக்கூடியது, 10 வால் பிரேக்கர். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். டைவர்ஷன் வேணால் கொடுக்கலாம், டைவர்ஷன் கொடுக்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டைவர்ஸை கொடுக்குறது ஒரே ஒரு ஹெல்ப்பாக இருந்தது என்ன அப்படின்னா டோட்டல் ஸ்பெல். உள்ளார டோட்டல் ஸ்பெல்லை வச்சோடனே டோட்டல் ஸ்பெல்லை எல்லாருமே டோட்டல் ஸ்பெல்லுக்கு திரும்பிட்டானுங்க. நம்மளோட ட்ரூப்ஸும் சேஃப் ஆகிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன், TH17 and 80 பிளேயர்ஸு டோட்டல் ஸ்பெல்லை முன்னாடி கொண்டுக்கிட்டு போங்க சேஃபஸ்ட் வேக்கு. அது எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுக்காக தான் அந்த டோட்டல் ஸ்பெல் இருக்கிறத கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகேவா? ஸோ நீங்களாம் யாரெல்லாம் டோட்டல் ஸ்பெல் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஸோ இன்றைக்கி ரஷ் அக்கௌண்ட்டில் நம்ம அடிக்கிற இல்லை தெரியாமல் நம்ம ரேங்க்டு பட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன மேலோட்டம் தான். வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலையும் பார்த்துருப்போம், இதுலேயும் பார்த்துருப்போம். மோஸ்ட்லி வந்து இந்த ரஷ் அக்கௌண்ட் வரும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக அடிச்சிடலாம். 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் விட்டுறாதீங்க, அந்தமாரி வாய்ப்பெல்லாம் 3 ஸ்டார் எடுக்கிறங்கிற அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறாதீங்க. ஓகேவா? நானும் எப்போயுமே அதை விட மாட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிஓசி சைட்லேருந்து கிளான் கேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 10K எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லாருமே சீக்கிரம் முடிச்சிட்டிங்க. நேற்று வந்து ரிவார்ட்ஸ் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னுமே அப்கமிங் ஈவெண்ட்டு இன்னும் ஈவெண்ட் வரப்போகுது, இல்லைனா பாயிண்ட்ஸ் ஈவெண்ட்டு. அந்த பாயிண்ட்ஸ் ஈவெண்ட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்டார் பாயிண்ட்ஸ் மாரி தான் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார் பாயிண்ட்ஸ் எடுத்து இது தானே முடிச்சிருக்கோம். ஸோ அந்தமாரி ஒரு ஈவெண்ட்டு CWL கிளான் வார் லீக்கு வரப்போகுது. யார் யாரெல்லாம் வந்து நல்ல கிளானில் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்கிங்க. December 25 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்லாம் வரும். ஸோ இந்தமாரி சில அக்கௌண்ட்ஸுக்கெலாம் வந்து இப்போயே வந்துருச்சு. அதை நான் வந்து பார்த்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, சில அக்கௌண்ட்ஸுக்கெலாம் இந்த இது ஃப்ரீ கிஃப்ட் மீன்ஸ் என்னென்னா இந்த டெக்கரேஷன் வந்துருச்சு. புக்கு மட்டும் 25ஆம் தேதி வரும். ஸோ அது எப்படிங்கிறது ரோட் மேப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் December 29 வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஈவெண்ட்டு வரப்போகுது உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங்கில் இதுதான் வந்து உங்களுக்கு இதில் புக் ஆஃப் எனிதிங் ஒன்று இந்த இதுக்காக கொடுப்பாங்க. ஓகேங்களா? டெக்கரேஷன். சரி, டெக்கரேஷன் ஒன்று, புக் ஆஃப் எவரிதிங் அது எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அப்கமிங்கில் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், நியூஸில் போயிட்டு அந்த நோ மோர் கொடுத்தீங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுலேயே வந்து மொத்தமாக சொல்லிடுவானுங்க. December 22 to 28 கிளான் கேம்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? இதில் வந்து அந்த இதை பற்றி சொல்லவே இல்லை. ஓகேவா? ஓகே, 25 பற்றி கொடுக்குற கிஃப்ட்டை பற்றி சொல்லவே இல்லை. பட் ஆனால் எப்படி கொடுப்பாங்க என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா?